போட்டி போட்டு கொடுத்தாரு. ஸ்டாலின் வரவே கூடாது. ஸ்டாலின் ஒரு ஆளே கிடையாது. விஜய் வந்து மக்களுக்கு மேல நின்று பேசியிருக்கவர் இன்னைக்கே மேல நின்று பேசினார்னா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்கிட்ட எப்படியே கீழே இறங்குவார். பாவம், அவர் பனையூர்லேயே இருந்துட்டு அவர் வாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதாங்க நல்ல விதம். 26ல யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் தான் எப்பவுமே நம்மளுக்கு ஓட்டே. ஏன்னா அவெல்லாம் வேஸ்ட். ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாது. விஜய் தான் ஒருவர் நான் சொல்றோம். டிவிகே ஓட்டு போடுங்க எல்லாரும். தெலுங்கு டிவிகேக்கு தான் ஓட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் நினைப்பாங்க ஸ்டாலின் வந்து எப்படி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு வந்து ஓட்டுக்கு வந்து காசு குத்து ஓட்டு போடுறாரு. ஆனா விஜய் அப்படி கிடையாது. நேர்மையா ஓட்டு போடுறாரு அவரு. ஆனா எல்லா ஓட்டும் விஜய்க்கே போடுங்க. வந்து ரேஷன் கார்டுல வந்து வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி 5000 ரூபாய் கொடுத்தாரு. ஆனா விஜய்க்கு போட்டியா அவர் கொடுக்குறாரு. எதுக்கு அவர் போட்டி போட்டு கொடுக்கணும்? மக்களுக்கு சாணா அவர் குடிக்கல போட்டி போட்டு கொடுக்குறாரு. அதனால ஸ்டாலின் வரவே கூடாது. ஸ்டாலின் ஒரு ஆளே கிடையாது. காய்கறி வரலாம். சிலிண்டர் விலை ஏறிச்சு. 400 ரூபாய் அந்த சிலிண்டர் இப்ப 1500 ரூபாய். ஆமா, அவர் ஏன் ஏத்துறாரு? அதான் கேக்குறோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது மோடி பண்ணது இல்ல. சரி, இவ்வளவு நாளா வந்து லேப்டாப் வந்து கொடுக்கல. இதனால தானே இப்படி பண்றாங்க. யாரு? மோடியே ஸ்டாலினுமா? ஆமா, மோடியும் தூக்கணும். ஆட்சி விட்டு. ஆமா, ஆட்சி விட்டு தூக்கணும். இந்திய அரசியல் இருக்காங்க. ஓகே, விஜய்க்கே ஓட்டு போடுங்க. இல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை விஜய் கொண்டு வர நினைக்கிறீங்க? வந்து டாஸ்மாக் கடையை மட்டும் போடுங்க. ஏங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். படிச்சவங்க எல்லாம் எங்க அவங்களுக்குலாம் வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். வேலை வாய்ப்பு வீடு கட்டி. அதுக்கப்புறம் வேற இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஏன் வரக்கூடாதுன்னா, இப்ப நாங்க பஸ்ல வரோம், ஓசி டிக்கெட் சொல்றாங்க. அதையா அவர் சொல்றாங்க. அதான் ஏழமா பாக்குறாங்க. பஸ் நிற்க மாட்டாங்க. பொண்ணுங்க இறங்கிருந்தாலே பஸ் தாமா அப்படியே எடுத்துன்னு போறாங்க. அதனாலே ஸ்டாலின் வரவே கூடாது. ஆனா அவங்க ஆல்ரெடி முதல்வரா இருக்காங்க. ஆல்ரெடி முதல்வரா இருக்கிறாரு. என்ன இந்த நாட்டுல என்ன மாற்றம் நடந்துருக்குன்னு சொல்லுங்க. மாற்றம் எதுனா நடந்துருக்கா இல்ல நடக்கல? இல்ல, பீச்சே இவ்வளவு மாறி இருக்கு. பீச்சே இவ்வளவு மாறி இருக்குன்னா அப்படி கிடையாது. ஏன்னா விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துக்கிறாரு. இவருக்கு போட்டே அவர் லேப்டாப் கொடுத்து மக்கள் மனச கவர்லாம் சொல்லிட்டு அவர் லேப்டாப் அவர் மனசு எப்ப ஜெயித்தம் எப்ப இருந்தாலும் 5 வருஷமா லேப்டாப் தரல. இப்ப திடீர்னு லேப்டாப் சொல்லுங்க. அந்த மாற்றம் வந்து இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்தாரு. அவர் இந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு லேப்டாப் ஒன்றும் கொடுக்கல. அதனால நான் டிவி கேக் தான் ஓட்டு போடுறேன். நாங்களும் டிவி கேக் தான். எல்லாருமே டிவி கேக்கே ஓட்டு போடுங்க. ஸ்டாலின்லாம் போடாதீங்க. ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே கிடையாது. 26 தேர்தலில் தமிழகத்தில் வந்துட்டு ஏற்கனவே 5 ஆண்டு ஆண்ட திமுக அரசு மக்களுக்கு சக்தி வாய்ந்த நலத்திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் ஆதாரங்களையும் எடுத்து மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க. அதாவது இலவச பஸ்ஸு, குடிநீர் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, நிறையா பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்துட்டு திமுக அரசு வந்து வரணும். திமுக அரசு வர்றதுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி திருமாவளவன் வந்து அதில் அங்கே வச்சுருக்காரு. அவருடைய செயல்பாட்டு திறன் இன்னும் அவருடைய ஆலோசனையை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து கேட்டு செஞ்சால் இன்னும் தமிழகத்துடைய மிக பிரம்மாண்டமாக வந்து வளர்ச்சி அடையும். அதுக்கு இந்த திருமாவளவன் சார் வந்துட்டு அவருடைய ஓங்குதலும் அவருடைய அரசியல் களமும் திமுகவுக்கு மிக மிக தேவை என நான் கருதுகிறேன். ஆனால் இன்னும் திருமாவளவன் அவர்கள் கருதின அவருடைய கருத்துக்களை இன்னும் பகிர்ந்து கொண்டால் தமிழக அரசு இன்னும் மிக பிரம்மாண்டமாக செயல் திட்டத்தை உருவாக்கும் என நான். தாவேகாவோட தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு போர் நடக்க போகுது, இந்த 2 கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படிலாம் சொல்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, தாவேகான்றது நேற்று பிறந்துச்சு. அது இப்போ தான் வந்துட்டு கடலுக்குள்ள வந்து சும்மா அப்படியே ஊறிக்கி இருக்குது. கம்மாய்க்குள்ள இந்த பொடி குஞ்சுல மீன் இருக்கும்ல, அதெல்லாம் அந்த பெரிய மீன் சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதெல்லாம் குஞ்சுகள். அதெல்லாம் இப்போதைக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு திருமணம் பண்ணாங்கன்னா வந்து ஒரு ஆசை ஒரு 3 மாதம் 6 மாதன்ற மாதிரி, ஒரு வீடு கட்டினாங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதன்ற மாதிரி புதுசாக போலி வந்து எதுவுமே வந்துட்டு அது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் தெரியும். போக போகத்தான் அதனுடைய பலவீனமே பின்னாடி தெரியும். அதெல்லாம் சும்மா வந்துட்டு இப்போ வருவாங்க. எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்க. எல்லோரும் விஜயகாந்த் மாதிரி நிற்க முடிஞ்சா? நீ விஜயகாந்த் நின்றுருந்தாருன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து முன்வைக்கலாம். ஏன்னா அவர் மக்களுக்காக செயல்பட்டார். நிறையா தென் மாவட்டங்கள்லாம் வந்துட்டு விஜயகாந்த் வந்துட்டு நிறையா நலத்திட்ட வீடுகள்லாம் கொடுத்தாரு. விஜய் வந்து மக்களுக்கு மேலே நின்று பேசியிருக்கவர் இன்றைக்கே மேலே நின்று பேசினார்னா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்கிட்ட எப்படியே கீழே இறங்குவார். பாவம், அவர் பனையூர்லேயே இருந்துட்டு அவர் வாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டுறதாங்க நல்ல விதம்.
அதே சரியான பதில். பனையூர் டு சென்னை அவரும் ஒரு நல்ல திட்டத்துல தான் வந்திருக்காருல்ல, வீட்டுக்கு ஒரு அரசு வேலை போய் இந்த ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டிங்கன்னா, கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் சொல்லியிருக்காங்க. கடைசி மக்களுக்கு ஜனநாயகன்றது கடைசி மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் என்னன்னு கேட்கணும். நான் நீ மேலே உட்காந்துட்டு நீ கீழே வந்து கேட்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? ஜெயலலிதா அப்படி தானே 10 வருஷம் ஆட்சி பிடிச்சாங்க. மக்கள் கீழே இருந்தாங்கல்ல, அவனுக்கான கீழே வேலை திட்டம் பண்ணாங்கல்ல. இல்லை அவங்க நேரடியாக வரல. அதுக்கு தான் உங்களை மாதிரி யூடியூப் சேனலில் வந்துட்டு அந்த புஷியானது வந்து ஒரு ஒன்றிய கவுன்சிலுக்கு வந்து 5 லட்சமும் 8 லட்சமும் வாங்கியிருக்காரு. அப்புறம் எப்படி கீழே பார்ப்பாங்க? அப்போ அவங்க வந்து அந்த பணத்தை தானே எடுப்பாங்க. ஜெயலலிதா வந்துட்டு ஒருத்தவங்க இப்படி காசு வாங்கிட்டு இருந்துச்சுன்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணி அவனை அரசியல் விட்டு வளர்க்குனாங்க. நீ இப்போயே வந்துட்டு மாவட்ட செயலருக்கு 25 லட்ச ரூபாயும் ஒன்றிய செயலருக்கு 5 லட்ச ரூபாயும் சொல்லி நாங்கள் ஏதாவது சொல்கிறோம்னா யூடியூப் சேனலில், முகநூலில், இதெல்லாம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்து சொல்கிறோம். இதுலேயே இவ்வளோ தொலைக்கு நடந்திருக்கு அப்படின்னா விஜய்லாம் இன்னும் மேலாம் மக்கள்லாம் இல்லை முழு மக்களாக சேர்ந்து ஆதரவு தெரிவிச்சுருந்தான்னு வச்சுக்கலே, மக்கள் எல்லாம் அடிபட்டு மிதிபட்டு ஒன்றுமெல்லாம் போக வேண்டியதான். ஒரு மாற்றத்துக்காக விஜய் உள்ள வந்திருக்காரு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஆதரவு. அதுக்கு மாற்றத்துக்கு திமுக இருக்குது. திமுக தவிர்த்து வந்து அதிமுக இருக்குது. அதிமுக இன்றைக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தில் வந்து இடத்துல விதத்தில் இருந்தாங்க. அவங்க போய் பாஜகவோட கூட்டணி செஞ்ச விதம் அவங்க அடிபட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா தமிழகத்தில் வந்துட்டு திமுகவும் அதிமுக வாரிமாக தானே வந்துச்சு. காங்கிரஸ் வந்துச்சு, காங்கிரஸ் ஒரு ஓரம் கட்டியப்பட்டுருச்சு. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாட்டு முன்னேற்ற கழகம் 2 தான் வந்துட்டு போட்டியாக இருந்துச்சு. நீ போய் தேவையில்லாத கூட்டணியை வச்சுருந்த விதம் நீ அடியாகி போயிட்ட. இன்றைக்கி வந்துட்டு சாதாரணமாக திமுக வந்து வெற்றி பெறும். 234 தொகுதின்றது 200 தொகுதியில் சாதாரண வெற்றி பெறும் அப்படின்ற மக்கள் இன்றைக்கி முடிவு பண்ணி வச்சுட்டான்.